ஹாய் வி பிளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இசக். இன்னைக்கு வலைப்பை சந்தனன் அவர்கள் 2ஆம் பகுதியில் பேசின தொடர்ச்சியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இல்லை, ரெடினை பொறுத்தளவுக்கு கோலமாவு கோயிலாவில் நம்ம ரொம்ப ரசித்தோம். அது நெல்சனுடைய நெருங்கிய நண்பர் அவர். ஸோ அதனால் அவர் வந்து நடிப்புக்கு கொண்டு வந்துட்டார். பட் அவரை பொறுத்தளவுக்கு அவர் வேற ஒரு பிஸ்னஸ் இல்லைங்க. அவங்கெல்லாம் சூரியன் மாதிரி. நீங்கள் அதை வந்து யாருமே வந்து மறைக்கவே முடியாது. இவங்க அந்த லெவலுக்கு போகணும்னா நிறைய ஹோம் ஒர்க் பண்ணணும். இப்போ சந்தானம் அன்னைக்கு மேடையில் ஆக்சுவலாக சந்தீப் கிஷனுடைய பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதையொட்டி அந்த படம் தொடர்பான ஒரு கிளிம்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ணுற மாதிரியும். ஒரு காமெடியன் வந்து உருவாக்குறது வந்து ஒரு இயக்குனருக்கான ஒரு விஷயம். பட் அதையும் வந்து ஒரு அவங்கள வந்து வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் சில விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு சிலர் வந்து கணிப்பாங்க. அப்படி வந்து கணிச்ச விஷயங்களை ரெடின் கிங்ஸ்லி வந்து இதை வந்து சிம்பு கணிச்சு வந்து சொல்லியிருந்திருக்காரு. இந்த மாதிரி வந்து இவர் நல்லா வருவார் அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து நெல்சன் என்ன சொல்லியிருக்காரு, இந்த கேரக்டர் நான் சிறிது உருவாக்கியிருக்கேன், அதுக்கு மேலே வந்து அவர் டெவலப் பண்ணிக்கிறதா அப்படின்ட்டு. ஆனால் அதை வந்து சிம்பு வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு, இவர் நல்லா வருவார் அப்படின்ட்டு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அவரோட கணிப்பு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். இல்லை, ரெடினை பொறுத்தளவுக்கு கோலமாவு கோயிலாவில் நம்ம ரொம்ப ரசித்தோம். அது நெல்சனுடைய நெருங்கிய நண்பர் அவர். ஸோ அதனால் அவர் வந்து நடிப்புக்கு கொண்டு வந்துட்டார். பட் அவரை பொறுத்தளவுக்கு அவர் வேற ஒரு பிஸ்னஸ். அவர் ஆக்சுவலாக பிஸ்னஸ் மேன். அவர் நடிப்புங்கிறது அவருடைய முழு நேர தொழில் இல்லை. இவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. கோலமாவு கோகிலாவில் தான் அடடா இவருடைய அந்த பாடி லாங்குவேஜு, டைலாக் டெலிவரி எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருக்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் அவர் டெவலப் பண்ணிக்கவே இல்லை. எல்லா படத்துலேயுமே ஒரே மாதிரி ஒரு மூஞ்சை வச்சுட்டு ஒரே மாதிரி கத்திகிட்டு இருக்காரு. அது நமக்கு போர் அடிச்சு போச்சு. சிம்புன்னா மேடை நாகரிகத்துக்காக அவர் வந்து பிரமாதமாக நடிக்கிறாரு, அவர் பார்த்தோன்னே சிரிப்பு வருதுலாம் சொல்லலாம். பட் அதெல்லாம் உண்மை கிடையாது. அது வந்து இப்போ காமெடிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு படத்துக்கு படம் நீங்கள் ஒர்க் பண்ணணும், உங்களை மேம்படுத்தணும். இப்போ வடிவேலியாக நின்னார், சந்தானையாக நின்னாருன்னா ஒரே மாதிரி நடிச்சுக்கிட்டு ஒரே மாதிரி டைலாக் பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஆனால் அவங்க உருவாக்குறாங்க நிறைய, அதில் இன்புட் போட்டு எப்படிலாம் பண்ணால் ரசிக்க முடியும்னு அவ்வளோ உழைக்கிறாங்க. பட் இவரெல்லாம் உழைச்சதெல்லாம் எனக்கு தெரியல. கொடுக்குற டைலாக்கை அவர் மாடுலேஷனில் பேசிட்டு போகிறார். அந்த ஒரு படத்தில் ரொம்ப ரசித்தோம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது. அதுக்கப்புறம் பெரும்பாலான படங்களில் அவர் ரசிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகே. ஏன்னா இப்போது சில படங்களில் வந்து வேறு, இப்போ நமக்கு எப்படி சொல்கிறோன்னா ரிட்டன் டு இப்போ நம்ம சந்தானம் அவர்கள் வந்ததுக்கப்புறம் சரி, வடிவேல் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய சில காமெடிகள் வந்து கொஞ்சம் மறைக்கப்படுற மாதிரி இருக்குது அப்படின்றது. இல்லைங்க, அவங்கெல்லாம் சூரியன் மாதிரி. நீங்கள் அதை வந்து யாருமே வந்து மறைக்கவே முடியாது. இவங்க அந்த லெவலுக்கு போகணும்னா நிறைய ஹோம் ஒர்க் பண்ணணும். இப்போ சந்தானம் அன்னைக்கு மேடையில் எவ்வளோ பேரை ஏற்றுனார். அப்போ என்ன சொல்கிறாரு, இவங்க எல்லாம் தான் எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்க, இந்த காமெடிக்கு ஒரு காரணம், அது வந்து எனக்காக அவங்க அப்படி யோசிப்பாங்க எழுதுவாங்க சொன்னார்ல. அப்போ என்னென்னா அவ்வளோ பெரிய டீம் அவர் வச்சுருக்காரு. அந்த டீமுக்கு நீங்கள் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நான் மட்டும் வளர்ந்தா போதும், நான் மட்டும் சம்பாரிச்சா போதும்னு நினைக்காம நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் பாதியை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்து அவங்கள நல்லா வச்சுருந்தா தான் அவன் மகிழ்ச்சியாக ஒரு டைலாக் எழுதுவான். அவனுக்கு ஒன்றுமே கொடுக்காம எழுதி கொடுன்னா எங்கேருந்து வரும்? கண்டிப்பாக முடியாது. அப்போ இங்கே நீங்கள் 50 ரூபா சம்பாரிச்சேன்னா 25 ரூபாயை நீ அதுக்கான முதலீடாக போடணும். மளிகைகளில் போய் நீங்கள் சர்க்கரை வாங்கிட்டு வந்து வச்சா தானே 10 பேருக்கு எடுத்து கொடுக்க முடியும். சர்க்கரை மூட்டையை வாங்காமலே நீங்கள் எப்படி டெலிவரி பண்ண முடியும்? அப்போ நீங்கள் வாங்கணும்னா அதுக்கான செலவு பண்ணணும்ல. இங்கே நிறைய பேர் காமெடி எழுதுறதுக்கு சூப்பரான நாட்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கறதில்ல இந்த முன்னணி நடிகர்கள். அப்போ கொடுத்து நீங்கள் காமெடியை நீங்கள் எலிவேட் ஆகி வரும்பொழுது தான் உங்களுக்கான சம்பளம் ஏறும், உங்களுக்கான கைத்தட்டல்கள் அதிகரிக்கும். அந்த கான்செப்ட்லாம் பல பேருக்கு புரியறதில்ல. ஏன் ஒரு வடிவேல் நிற்கிறாரு, ஏன் ஒரு சந்தானம் நிற்கிறாருன்னா அதனால தான். அந்த ஹோம் ஒர்க் இவங்கள்ட்டெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக. ஏன்னா அதே விஷயங்களில் சோஷியல் மீடியாவில் கூட அவருடைய அந்த ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய ஒருத்தர் லொல்லு சபாவுக்குலாம் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப ஒரு விஷயங்களில் கோபமாக சொல்லியிருக்காரு. என்ன கோபம்னா, சந்தானத்தை பற்றி இப்போ எப்படி சிம்பு அவர்கள் வந்து ஒரு விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயங்கள் பேசும்போது கூட என்ன நீங்கள் பேசுங்க, சந்தானத்தை வந்து நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்ற ஒரு அன்பு, அதே அன்பு அவருக்கு இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது
அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளுமே செஞ்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு வாய்ப்புகள் ஒரு பக்கம் அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு கொடுத்துருந்தாலும் நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காரு. அதனால சில பேர் சமூக ஊடகங்களில் சந்தானத்தை பற்றி நெகட்டிவாக ஏதாவது சொல்லும் பொழுது அதை வந்து கோவப்பட்டிருக்காரு அப்படின்றத நீங்களும் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? இல்லைங்க, இதெல்லாம் நம்ம தனியாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் யார் ஒருவர் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இலகுவாக இணக்கமாக எல்லாருக்கும் பிடித்த இடத்துல இருக்காங்களோ அவங்கள யார் விமர்சனம் பண்ணாலும் அவங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா சந்தானத்தால் வாழ்ந்தவர்கள்னு இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ கட்டாயமாக அவங்களுக்கு சந்தானத்தினுடைய பேசிக் குணம் என்னன்னு தெரியும்ல. இப்போ நம்ம எங்கேருந்தோ தூரத்துலேருந்து ஒருத்தர் பார்க்குறவர் அவரை தவறாக பேசும்போது கூடவே இருந்து பயணிக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை, நாங்கள்லாம் அவரால் வந்து வாழ்ந்திருக்கோம், அவர் அவ்வளவு எளிமையானவர், அவ்வளவு ஒரு ஒரு இலகிய மனம் படைத்தவர் அப்படின்லாம் அவங்க பேசுவாங்கல்ல. ஸோ அதுதான் நடந்துட்டு. ஓகே ஓகே ஓகே. இப்போ புதுசாக வந்து விஜய் சித்து அவர்களுடைய விஷயங்கள் அவர் எடுத்தெடுத்த படங்களை வந்து பண்ணணும், வேறு லெவலில் வந்து வரணும் அப்படின்றதுக்காக யார் நினச்சிருக்காங்களோ இல்லையோ, ஸோ அதை தயாரிப்பு நிறுவனம் வந்து பெரிய லெவலில் அவரை நம்பிட்டு இருக்கு. பட் இப்போ அந்த படத்துக்கான அந்த டைட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாளாகவே இந்த டைட்டிலுக்கான ஒரு விஷயம், இதுக்கு ஏதாவது ஒரு அத்தியாயம் வேற எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது புக்கில் திருப்பி பார்க்கும்போது 2 பக்கத்துக்கும் ஒட்டி பார்த்து இது படித்தாங்களா? இல்லை, அதான் அந்த டயங்கரம்ங்கிற தலைப்பை கேட்குறீங்க நீங்கள். ஆக்சுவலாக பயங்கரம்ங்கிறத தான் அவங்க டயங்கரம்னு வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுடைய விளாகில் வந்து பயங்கரமாக இருக்குங்கிறத டயங்கரமாக இருக்குன்னு பலமுறை உச்சரிப்பாங்க போல இருக்கு. நான் எப்பயாவது பார்க்குறது உண்டு, ரெகுலராக பார்த்ததில்லை. பல பேர் சொல்கிறாங்க அவங்க விளாகில் யூஸ் பண்ணுற வார்த்தை தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ என்னென்னா வடிவேல் நடிச்சுட்டே இருக்கும்போது கேமராவை ஆஃப் பண்ணாதன்ட்டு வரேன், அப்படியே போயிட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிற டைலாகில் சில கெட்ட வார்த்தைகள் கூட வந்துடும் போல. சரி சரி சரி. அப்போ ஐயோ வந்துருச்சே அப்படின்னு அவர் பதட்டப்படவே மாட்டாரான், எல்லாம் டப்பிங்கில் பார்த்துக்கலாம் போன்ட்டு. அந்த மாதிரி டப்பிங்கில் அவர் போட்ட பல வார்த்தைகள் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு புது தமிழ் வார்த்தையாக உச்சரிச்சிட்டு இருக்கோம், புழக்கத்துக்கு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த டயங்கரம்ங்கிற வார்த்தையை விட எதிர்காலத்தில் அதுக்கு ஒரு தனி அர்த்தம் கொடுத்து அதையும் வந்து தமிழோட இணைச்சிருவோம் போல இருக்கு. உண்மை அப்படிதான் இருக்கு. நீங்க அது சொன்ன மாதிரி சார், இப்போ இந்த லாஸ்ட் வந்து இந்த கேங்கர்ஸ் படத்துக்கான சில விஷயம் வந்து கேட்கணும். ஏன்னா இங்கே தமிழ்நாடு இல்லாமல் நீங்கள் ஆல் ஓவர் வெளியில் வந்து சில விஷயங்கள்லாம் நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஆனால் சோஷியல் மீடியாவில் இப்போ அந்த படத்துக்கான ஒரு விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து மாமன்னனில் எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை கொடுத்தாரோ அதை வந்து இனிமேல் எதிர்பார்க்குறோம், பட் காமெடிக்கான விஷயங்களை தாண்டினும் அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கருத்து என்ன சார்? இல்லைங்க, ஒரு காமெடியன் வந்து கடைசி வரைக்கும் காமெடி பண்ணுறது மக்களுக்கு நல்லது. நான் வந்து குணச்சித்திர வேடத்தில் நடிக்க போகிறேன்னு அவர் போயிட்டாருன்னா அந்த கேரக்டரில் நடிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனால் வடிவேலு மாதிரி காமெடி பண்ணுறதுக்கு வடிவேல் மட்டும்தான் இருக்கார். அப்போ ஏன் இவர் இங்கேருந்து அங்கே போகணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது நல்லா இருந்துச்சு, வடிவேலால் அப்படியும் நடிக்க முடியுங்கிறத அவர் நிரூபிச்சிட்டார், அவ்வளோதான். இந்த ஒரு படத்தோடு அவர் முடிச்சுக்கிறது காமெடி விரும்பிகளுக்கு நல்லது. சரி சரி. நம்மளை மாதிரி வடிவேலுவை ரசிக்கக்கூடிய லட்சக்கணக்கானவர்களுக்கு அவர் வடிவேலுவாக திரும்பி வர்றது தான் நல்லது. இதை விட்டுட்டு அவர் மாமன்னனில் போய் உதயநிதி அப்பாவா நடித்த மாதிரி ஒரே கேரக்டர் ரோலாக பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அதுக்கு தான் யாரோ இருக்காங்களே, ஒருத்தர் 2 பேர் இல்லை, எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த வேலையை அவங்க பார்த்துக்க போகிறாங்க. வடிவேலுவாகவே வரட்டும், அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. இப்போ அந்த ஜனநாயகனோட அப்டேட் என்ன லெவலில் இருக்குது சார்? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். ஜனநாயகன் வந்து மேயோட விஜய் சம்மந்தப்பட்ட போர்ஷன்லாம் முடிய போகுது. ஓகே சார். அவர் முடிச்சுடுறாரு. அதுக்கப்புறம் ஜூன்லேருந்து அவர் சுற்றுப்பயணம் கிளம்புறாரு, வெளி மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் போகிறாரு. என்ன பிரச்சனைன்னா கூட்டத்தில் கையை விட்டு கிள்ளிடுறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி அவஸ்தைப்படுறாரு போல இருக்கு. என்னதான் செக்யூரிட்டி வச்சுருந்தா கூட, ரொம்ப பவுன்சர்ஸோடு போனால் கூட அவரை தொட்டு பார்க்கணுங்கிற கூட்டம் வந்து பெருகிட்டே இருக்குது. இப்போ இந்த கூட்டத்தை வச்சுட்டு எப்படி இவர் வந்து வெளியூர்களுக்கு போகிறாரு, எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. அந்த வேனெல்லாம் போட்டு நசுக்கிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. காரில் போனால் காரை உடைக்கிறான், வேனில் போனால் வேனை உடைக்கிறான். இது எப்படி அவர் வந்து அவங்களை எதிர்கொள்ள போகிறாருன்னு தெரியல. உள்ளபடியே நிச்சயமாக அது ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா உருப்படியாக போயிட்டு உருப்படியாக வந்துடணுங்கிறது இருக்கும் இல்லையா. இப்போ இதில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப அவருடைய ரசிகர் அவரை நோக்கி ஓடி வர்றாரு. இது ஒரு விஷயங்களில் பெரிய ஒரு விஷயம் மாதிரி அங்கே உள்ள பவுன்சர்ஸ் வந்து கன்னை தூக்கி காமிச்சது ஒரு தவறாயிடுச்சு. இது தாண்டி வந்து தடுக்கும் பொழுது அந்த பவுன்சர்ஸ் வந்து இவங்க பக்கத்தில் தடுக்கும் பொழுது அந்த பவுன்சர்ஸே மக்கள் வந்து அடிக்கிற சூழ்நிலைக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு இல்லை அதில் மக்கள் அடிக்கலை, மீடியா தான் அடிக்கிறாங்க.
மீடியா கேமரா வந்து எடுக்கிறதுக்கு வரும்போது தள்ளி விட்டுறாரு அவர். அது செய்யக்கூடாது இல்லை. மீடியாவினுடைய கடமை என்னவோ அதை அவங்க செய்கிறாங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஒரு கயிறை கட்டி இதை அந்த பக்கம் நில்லுங்க அப்படின்னு நீங்கள் முன்னேற்பாடாக அதை செய்யணும். அல்லது பவுன்சர்ஸ் கையை கோத்துட்டு நிற்கணும், தாண்டி போகாதீங்க சார்னு. அதை விட்டு தள்ளுறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அது நீங்கள் தள்ளும்போது எல்லாருமே சேர்ந்து அந்த பவுன்சர் அடித்து சட்டையை கிழிச்சிட்டாங்க. இது வந்து நம்ம வேறு வழி இல்லை. நீங்கள் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அப்படி தான் மீடியா உங்களை திரும்ப ஹேண்டில் பண்ணும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த ரசிகர் ஓடி வரும்போது கன்று வச்சதில் வந்து ஒரு மாற்று சம்பவம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வந்து கன்று எல்லாம் தலையில் வைக்கல. ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அப்படி இருக்குது. இன்னொரு ஆங்கிள்லேருந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவை. அந்த அந்த பாதுகாப்பு படை ஒய்பிரிவு போலீஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய துப்பாக்கி இன்னொருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அவருடைய டியூட்டி டைம் முடியுது, இன்னொருத்தர்கிட்ட அந்த துப்பாக்கியை ஹேண்டில் பண்ணிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவர் போகணும். அப்போ அப்படி கொடுக்கும் பொழுது இவர் தலையை உள்ளே விட்டார், இந்த பக்கமாக வந்துட்டார். இங்கேருந்து எடுக்கும்போது அவர் தலையில் வச்ச மாதிரி இருக்குது. அங்கேருந்து எடுக்கும்போது அவர் அந்த துப்பாக்கியை வாங்கிட்டு போயிட்டார். ஆக்சுவலாக இவருக்கும் தெரியல அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த துப்பாக்கி எடுத்த 2 பேருக்குமே இப்படி ஒரு செய்தி வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா அப்படி இல்லை. நீங்கள் பார்க்குற உங்களுக்கு என்ன தோணுது? துப்பாக்கி வச்சுட்டாங்கன்னு. இது பல பேருக்கு கிளாரிட்டியே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் தாவேக சார்பாக கொடுக்கப்பட்டு அந்த வீடியோவும் வெளியிடப்பட்டு இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது பரவலாக போய் சேரல. கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இந்த பகுதி 7 வித்தியாசத்தை கண்டுபிடிக்கின்ற மாதிரி. ஆமாம், எப்போவுமே ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம். சார், இப்போது நீங்கள் விஜய் அவர்களை பற்றி ஒரு விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது, தந்தை ஒரு பக்கம் ஒரு சூப்பரான ஒரு பாதையை தேர்வு பண்ணிட்டார். ஆனால் தன்னுடைய பாதை இதுதான் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காரு விஜய் அவர்களுடைய சன். இப்போது இவருடைய இயக்கக்கூடிய இந்த படம் இன்னும் அது மாபெரும் அடுத்தடுத்த விஷயங்களை எடுத்து நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ அதோட புது அப்டேட் வேறு கிடச்சிருக்கு. இதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். ஆக்சுவலாக சந்தீப் கிஷனுடைய பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதையொட்டி அந்த படம் தொடர்பான ஒரு கிளிம்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ணுற மாதிரியும் அவர் நிற்கிற மாதிரி இந்த காட்சிகள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. நிஜமாக நல்லாயிருக்கு, ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இவர் சஞ்சய் என்ன பண்ணிவிடுவார், அவருக்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குன்னுலாம் கேட்டவங்களுக்கு அது வந்து நிஜமாகவே வேறு மாதிரி படமாக இருக்குங்கிற அளவுக்கு அந்த முதல் தோற்றம் இருக்குது. நம்ம பார்க்குற நமக்கு அப்படி இருக்குது. இதை தாண்டி வந்து அவரை நல்லா இருக்கார், இவர் நடித்தா என்ன, ஏன் வந்து டைரக்ஷன் பக்கம் போகிறாரு, இவர் நடிக்க வந்துடணும் அப்படிங்கிற எண்ணமும் கூடவே வந்துடுச்சு. அது அவர் வந்து பெரிய இயக்குனர்கள் கேட்டே போகலை. ஆக்சுவலாக சுதா கொங்கரா வந்து ஒரு முறை விஜய்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. விஜய் என்ன நினச்சிட்டு இருக்காரு, நமக்கு கதை சொல்ல தான் அவங்க வந்திருக்காங்க. போன பிறகு தான் சொல்கிறாங்களா, நாங்கள் உங்களுக்கு சொல்ல வரல சார், உங்கள் பையனுக்கு சொல்ல வந்திருக்கேன், சிறப்பு, அவரை வர சொல்லுங்க அப்படின்னா விஜய்க்கே பெரிய ஷாக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பையன் வந்தோடனே இவங்க வந்து, தம்பி நான் ஒன்று வச்சு படம் பண்ணணும்னு விரும்புகிறேன், நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கும்போது, இல்லை மேடம் எனக்கு வந்து டைரக்ட் பண்ணுறதெல்லாம் விருப்பம், அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் மறுத்துருக்கார். ஸோ ஒரு பெரிய, இத்தனைக்கும் வந்து சூரரை போற்றுங்கிற ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த பிறகு போகிறாங்க சுதா கொங்கரா. அப்போது வந்து யாராக இருந்தாலும் அடடா இவ்வளோ பெரிய டைரக்டரு, நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தோணும். ஆனால் அவர் என்ன இதில் நினைக்கிறாரோ அதில் உறுதியாக இருக்கார். இல்லை வேண்டாம், யாராக இருந்தாலும் வேண்டாங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஸோ அதான் அவருடைய எண்ணம், இயக்குனர் தான் அப்படின்னு இருக்கும்பொழுது அதை யார் மாற்ற முடியும்? கண்டிப்பாக அதான் நடிக்கணுங்கிறத அவர் தான் நம்ம முடிவு எடுக்கணும். ஆமாம் 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 ஆமாம். இப்போது ஏன்னா ஒரு அடுத்தடுத்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது, இப்போ அப்கமிங்கில் நிறைய டைரக்டர்ஸ் வர்றதை காட்டணும். இந்த மாதிரி அதாவது ஒருத்தர் வந்து நடிக்க போயிடுவாங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்பு ஃபேமிலி அப்படின்னாவே ஒருத்தர் நடனத்தில் சூப்பராக இருப்பார். இப்போ வந்து இவர் டைரக்ஷனில் சூப்பர். இப்போ சில பேருக்கு வந்து சில தனித்திறமைகள் இருக்கும். சில பேர் என்ன சினிமாவை தவிர்த்து வேறு எங்கேயாவது போயிடுவாங்க. வேறு எங்கேயாவது சில வந்து டாக்டராகவோ அல்லது வந்து ஒரு பைலட்டாகவோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம். பட் ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணுது. அதுக்காக கண்டிப்பாக நம்ம வரவேற்பு கொடுக்கறதுல தவறே கிடையாது சார். ஆமாம், ஒரு 2 படங்கள் கூட அவரை இயக்கிட்டு அப்புறம் கூட நடிக்கிறதுக்கு வருவார். அவர் வழி தனி வழின்ற மாதிரி.
சிறப்பு சார், சிறப்பு. ஸோ இந்த வாரம் வந்த விஷயங்கள்ல நெறைய விஷயங்கள அசை போட்டோம். நெறைய விஷயங்கள் வந்து புது தகவல்கள் எங்களுக்கு கிடைச்சிருந்தது. ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ இந்த முதல் பகுதி, 2ஆம் பகுதி ரொம்ப சூப்பரா அமைஞ்சது. ஸோ ஒவ்வொரு வாரங்கள்லயும் நம்ம இந்த 2 பகுதிகள்ல என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். புது அப்டேட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி புது தகவல்கள அடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்களும் காத்துட்ருக்கீங்க. நானும் காத்துட்ருக்கேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் நான். டாடா, பாய்.